to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மசூதியை நோக்கி பாஜகவின் ஹைதராபாத் வேட்பாளர் மாதவி லதா அம்பு விட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை தற்போது மக்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த விரிவான தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதாவின் ஹைதராபாத் தொகுதி வேட்பாளர் மாதவி லதா மசூதியை நோக்கி அம்பு விடுவது போன்ற இந்த காட்சிகள் மதத்தை தாண்டி பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. இதற்கான கண்டன குரல்களும் அதிகரித்தன. மேலும் மாதவி லதா மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தினர். இதனையடுத்து இந்த நிகழ்வுக்கு மாதவி தனது விளக்கத்தை பதிவு செய்துள்ளார். அதில் இது முழுமையடையாத வீடியோ என்றும் தான் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். ராம நவமியின் போதுதான் வானத்தை நோக்கி அம்பு எய்வது போல சைகை செய்ததாகவும் அந்த அம்பை ஒரு கட்டடத்தை நோக்கி எய்தனை தவிர அங்கு மசூதி இருந்தது தெரியவில்லை என்றும் கூறினார். இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள தொகுதியில் மாதவி லதாவின் செய்கை பலரிடம் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொடுத்தது. அந்த நிகழ்வை தொடர்ந்து வாக்கு சேகரிக்க சென்ற இடங்களில் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஹைதராபாத் தொகுதியில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் மாதவி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பெண்மணி ஒருவர் அவரை புறக்கணித்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. மாதவி லதாவின் செயல் குறித்து கருத்து தெரிவித்த அவரது போட்டி வேட்பாளர் அசாதுதீன் ஓவைசி ஹைதராபாத்தின் அமைதி தேர்தலை விட முக்கியமானது என்றும் மாநிலத்தின் அமைதிக்கு எதிராக இருக்கும் பாஜகவை தெலுங்கானா மக்கள் புறக்கணிப்பர் எனவும் கூறியுள்ளார். தெலுங்கானாவில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் ஹைதராபாத்தில் 4 முறை எம்பியாக வலம் வரும் அசாதுதீன் ஓவைசியை எதிர்த்து பாஜகவின் பரதநாட்டிய கலைஞர் மாதவி லதா போட்டியிடுகிறார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.